வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இது உருளைக்கிழங்குல எல்லா தோலையும் நீக்கிடலாம். தோல் நிற்கிறதுக்கப்புறம் அது நல்லா கைட்டு மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல்லாத்தையும் துருவி எடுத்துக்கோங்க. துருவினீங்கன்னா எல்லாம் ஒரே சேஃபாக இருக்கும். துருவியாச்சு. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ப்ரெட்டு ஒரு 2 ப்ரெட்டை மட்டும் நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி. அடுத்து மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 மிளகு நுணுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் ஈரப்பதமாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். மாவு இது உங்களுக்கு காணில் ரொம்ப ஈரமாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சோள மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நான் ஒரே இதாக தேய்க்க போகிறதில்ல. ஏன்னா பிளேட் மேலே தான் தேய்க்க போகிறேன். நீங்கள் கவுண்டர் டாப்பில் தேய்க்கிறதா இருந்தால் ஒரே இதாக வச்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் 2 பாகமாக பிரித்து வச்சுக்கிட போகிறேன். நீங்கள் ஒரு கவர் ஏதாவது ஒன்று விரித்து அது மேலே கூட தேய்க்கலாம். நான் தாம்பாளத்தில் தான் தேய்க்க போகிறேன். தாம்பாளத்தை திருப்பி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ மாவு இது மேலே வச்சு நல்லா அழுத்தி நல்லா அகலமாக பரத்தி விட்டுக்கோங்க. ஒரே சமதளமாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு மேலே சப்பாத்தி கம்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நைஸாக இருக்கணும், அதனால் ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு பரத்தி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன மூடி அல்லது சின்ன கிண்ணம் வச்சு சின்ன சின்ன சர்க்கிளாக நம்ம ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்மைலிக்கு நம்ம கண் பண்ண போகிறோம். இது வந்து கிச்சன் செட்டில் உள்ள இது சின்ன குழந்தைங்களுக்குள்ளது. நீங்கள் வேணால் ஸ்டா அல்லது வேறு ஏதாவது வச்சு கூட கண் இது பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் கண்ணுக்கு இது பண்ணிடலாம். அடுத்து ஸ்மைலி வாய் இது பண்ணலாம். அதுக்கு ஸ்பூன் வச்சு பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பண்ணிடுங்க. ஆயிடுச்சு.
இப்போ நம்ம சுற்றி இருக்கிற தேவையில்லாத மாவெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்து ஏற்கனவே மாவு உள்ள மாவோடு சேர்த்து போட்டுக்கோங்க. அது ரெண்டாவது இதே மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க மாவை இன்னொரு தடவை இதே மாதிரி அகலமாக பரத்தி திருப்பி ஸ்மைலி எடுக்க போகிறோம். இது நீங்கள் ஒரே இதாக ஒரு கவர் மாதிரி வச்சு தேய்ச்சிருந்தீங்கன்னா ஒரே ஷேப்பை தேய்ச்சிருக்கலாம். நான் வந்து பிளேட்னால 2 தடவை தேய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. கையில் எண்ணெய் படுக்கிறதுனால கொஞ்சம் வழுகுது கிண்ணம். இப்போ அடுத்த பிளேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயை ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பொட்டேட்டோ ஸ்மைலி நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா லைட்டு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் அடுத்துருக்கிறதையும் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.